தியானிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம். இப்ப நீங்க அந்த யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துட்டு இருக்கப்போ ஒரு பாடல், ஒரு பிரபலமான பாடல். நம்ம லாஸ்ட் டைம் கூட ஒரு பிரபலமான பாடலோட ஆரம்பிச்சோம். அந்த பாட்டு லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது அபாய்ட் வித் மீ, என்னோடிரும் என் நேச கர்த்தரே, மா நேச கர்த்தரேன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம். அபாய்ட் வித் மீ. இயேசுவானவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் மனுஷிடத்திலும் அவர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கும் ஒரு பிரபல பாடலுடன் நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த பாடல் என்னன்னா, ஆல் ஹேல் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம். இது தமிழ்ல எல்லாருக்கும் மா உன்னதர், கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர், நீர் வாழ்க நீர் வாழ்க இயேசுவே. எல்லாருக்கும் மா உன்னதர், எல்லாருக்கும் மேலானவர். அதுதான் நம்ம பாடுறோம். அந்த பாட்டு, அதற்கான வசனம், அதை தான் நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம் லாஸ்ட் டைம். எல்லாருக்கும் உன்னதர், எல்லாரிலும் மேலானவர். அதை தான் நம்ம லாஸ்ட் டைம் யோவான் 3வது அதிகாரம் 31வது வசனத்துல நம்ம பார்த்தோம். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். He who comes from above is above all. அததான் நம்ம பாடலா அதை பாடுறோம். எல்லாருக்கும் உன்னதர்னு, மேலானவர். அதே மாதிரி அதே 31வது வசனத்துல முடிக்கிறப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ஒரு வசனம், ஆனா 3 வாக்கியங்கள், 3 statements are there. அதுல பார்த்தோம்னா, பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். 2 தடவை சொல்றாரு, எல்லாரிலும் மேலானவர், எல்லாரிலும் மேலானவர்னு சொல்லி குமாரனை பத்தி 31ல இருந்து 36வது வசனம் வரை நம்ம பாக்குறோம். அதுல நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த 3வது யோவான் 3 பகுதியா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பகுதி தான் நம்ம சொன்னோம், இந்த நிக்கோதேமுவோட உரையாடலை எதிர்பாராத வருகையாளரும் விவரிக்கும், கற்பிக்கும், தெரிவிக்கும் இரட்சகர்னு சொல்லி 21 வசனங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் 22ல இருந்து 30வது வசனம் வரையும் ரிஜாய்சிங், அக்னாலஜிங், ரிஜாய்சிங் அண்ட் ஈல்டிங்னு பார்த்தோம். ஏற்றுக்கொள்கிறார், அவர் சமர்ப்பிக்கிறார், சந்தோஷப்படுகிறார். ஒரு மணவாளனுடைய தோழனாக இருந்து மணவாளன் எப்படி அவருடைய ஊழியம், இயேசுவானவருடைய ஊழியம் எப்படி பிரபலமா இருக்குது, பெரிதாகுது, அதை குறித்து யோவான் ஸ்நானகன் சந்தோஷப்படுகிறார். அதான் 30வது வரையும். இப்போ 31ல இருந்து 36 வரையும் நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோம்னா, தி டிவினிட்டி ஆஃப் த சன், தேவனுடைய குமாரனின் தெய்வீக தன்மை. அத இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறவர் அவரை படிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் எடுத்து கூறுகிறார். அதுதான் 31ல இருந்து 36வது வசனம் வரையும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு ஸ்டோரி கிடையாது, ஒரு கதை கிடையாது. இது தியாலஜி. தேவனுடைய குமாரனை பத்தி இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய மக்களிடத்துல கூறுகிறார். அவர் யார், எங்கிருந்து வந்தார், அதனால அவருக்கு கிடைத்தது என்ன, பிதாவானவர் அவரிடத்துல எப்படி அந்த உறவு இருக்கிறது, how is the relationship between the father and the son. திரியேக கடவுள், ட்ரினிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் குறிப்பிடுகிறார். 34வது வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த 3 நபர்களும் ட்ரினிட்டி, the members of the Trinity, Father, Son, Holy Spirit மென்ஷன் பண்ணியிருக்கிறார், அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். கடைசியா முடிக்கிறப்ப எப்படி இயேசுவானவர் நிக்கோதேமுட்ட ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கையுடன் முடித்தார். நம்ம சொல்ற அந்த டாக்ட்ரின் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு நம்ம சொன்னோம் இல்லையா, நியாய தீர்ப்பின் உபதேசம். அதே மாதிரி இங்கே யோவான், இதை எழுதுற யோவான் இதை எழுதும் போது அதே மாதிரியே முடிக்கிறார், ஒரு வார்னிங். இது ஒரு எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை என்ன, அதான் கடைசியில பாக்குறோம். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்ம ரீதியில் 2 விதமான மக்கள் தான் எப்பொழுதுமே, ஆதாம்ல இருந்து கடைசி வரையும். ஒருத்தர் விசுவாசி, நித்திய ஜீவன், இன்னொருத்தன் விசுவாசிக்கவில்லை, அதனால ஆக்கினை தீர்ப்பு. இன்பிட்வீன் யாரும் கிடையாது.
நம்ம வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். அவர் பாருங்க எவ்வளவு நல்லவருங்க. இல்ல அந்த அம்மா வந்து எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்றாங்க. ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கம்பேர் பண்ணிக்கலாம். இல்ல மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் பாவி. அதனாலதான் கடைசியா என்ன போட்டிருப்பாருங்க, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். நாம் தாயின் கர்ப்பத்திலிருந்தே பாவிகளாய் இருப்பதால், அந்த பாவ சுபாவத்துடன் இருப்பதால், தேவனுடைய கோபாக்கினை அது ஃப்ரம் டே 1, ஃப்ரம் த மொமெண்ட் 1. அது எப்பொழுதுமே நிலை நிற்கிறது. அது எப்ப போகும்னா விசுவாசத்தினால மட்டும். ஏன்னா இயேசுவானவர் மீது தேவனுடைய கோபாக்கினை விழுந்தது. அதனால அவர் அந்த சிலுவையில பாடுபட்டு அனுபவித்ததினால் விசுவாசிக்கிற நமக்கு கோபாக்கினை நிற்காது. கோபாக்கினை தேவன் அதை நீக்கி போடுவார். அதுதான் நமக்கு புரியணும். நம்ம வந்து மெனி டைம்ஸ் நம்ம என்ன யோசிக்கிறோம், நான் வந்து கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியங்களை நான் செய்கிறேன். நான் வந்து சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், இதெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்றோம். இதனால ஒருத்தனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா இந்த கோபாக்கினை நம்ம மேல நிலை நிற்க கூடாது. தேவனுடைய அன்பு எனக்கு வேணும்னா யோவான் 3:16 யோவான் 3வது அதிகாரம் ஃபுல்லா நம்ம பார்க்கிறப்போ இயேசுவானவர் சொன்ன மாதிரி தேவனை குமாரனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசமும் நல்ல காரியங்களாலும் இல்ல, விசுவாசம் மட்டும்தான். அந்த விசுவாசத்தினாலே நாம் நல்ல காரியங்களை செய்கிறோம். அப்படிதான் நமக்கு தெரியும். நான் தேவனுடைய பிள்ளையா, கிறிஸ்தவனா எப்படி எனக்கே நான் தெரியும். ஹவு டு ஐ டெஸ்ட் மை செல்ஃப்? சோதித்து பார்க்கிறப்ப எப்படி பார்ப்போம்? நான் தேவனிடத்துல விசுவாசிக்கிறேன், நான் தேவனிடத்துல அன்பு செலுத்துறேன்னா, இயேசுனிடத்துல அன்பு செலுத்துறேன்னா, தேவனுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன்னா, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும், சிந்தனைகள், செயல்கள், என்னை எது வந்து இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட்? இதை வச்சுதான். அப்படிதான் நமக்கே தெரியும். நான் கிறிஸ்தவனா இல்ல, நான் கிறிஸ்தவன்னு சொல்லி என்னையே நான் ஏமாற்றிக் கொள்கிறேன் நானு. சோ இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த 3:31ல இருந்து 36 வசனம் வரையும் நம்ம பார்க்கிறது த டிவினிட்டி ஆஃப் த சன், தெய்வீகம், தெய்வீக தன்மை. சோ நான் சொன்ன மாதிரி இந்த 3வது அதிகாரத்தை 3 பகுதியா பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த 31ல இருந்து 36வது வசனத்தை 3ஆ பிரிச்சுக்கிறோம். சோ அந்த மூணா பிரிக்கிறதுல தான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தது. எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 31வது வசனத்தை த ஹெவன்லி ஸ்டார்டிங்னு யோசிச்சோம். பரலோகத்திலிருந்து புறப்படுகிறார், அததான் 31ல உன்னதத்திலிருந்து வருகிறார். அதான் the divine origin of the sun அப்படின்னு சொன்னோம். தொடக்கம், தெய்வீக தொடக்கம், அதான் 31. ரெண்டாவது பகுதி தான் டிவிஷன், சப்டைட்டில்ஸ், துணை தலைப்புகள். 32ல இருந்து 34 குமாரனின் தெய்வீக சாட்சி, த டிவைன் டெஸ்டிமனி ஆஃப் த சன். அவர் பரலோகத்திலிருந்து புறப்படி உன்னதத்திலிருந்து வருகிறார், பரலோகத்திலிருந்து வந்து இந்த உலகத்துக்கு வந்து சாட்சி கொடுக்கிறார். நம்ம சிலுவையை வந்து நம்ம எப்பொழுது யோசிக்கிறோம், இயேசுவானவர் அப்படின்னா சிலுவையில மரித்தார் அப்படின்றது கரெக்ட். ஆனா அந்த 3 வருஷங்களும், அதுக்கு முன்னாடி 3 வருஷங்கள் என்ன பண்ணினார்? அந்த 33 வருஷங்கள் அவர் வாழ்ந்தாரே இந்த உலகத்துல, அப்ப என்ன பண்ணினார்? அவர் நேரா வந்து சிலுவையில போய் மரிக்கவில்லை. அவர் இந்த 33 வருஷங்களும், எஸ்பெஷலி முக்கியமா இந்த 3 வருஷம் சிலுவைக்கு முன்னாடி 30வது வயசுல இருந்து 33வது வயசு வரையும் அவர் பண்ணினது சாட்சி கொடுத்தார். மக்கள் இடத்துல வந்து கூறினார், தேவனை பற்றி சொன்னார், தான் யாருன்னு சொன்னார், எப்படி ஒருத்தர் வந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னார். அதான் 32ல இருந்து 34, 35, 36 கடைசி 2 வசனங்கள் வந்து த டிவைன் அத்தாரிட்டி ஆஃப் த சன், குமாரனின் தெய்வீக அதிகாரம். அவருக்கு ஒரு அதிகாரத்தை பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்தார். சோ 3ஆ நம்ம பிரிச்சுக்கிட்டோம். தெய்வீக தொடக்கம், தெய்வீக சாட்சி, தெய்வீக அதிகாரம். டிவைன் ஆரிஜின், டிவைன் டெஸ்டிமனி, டிவைன் அத்தாரிட்டி. சோ இதுல நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஆரம்பிச்சது 31வது வசனம், டிவைன் ஆரிஜின், தேவனுடைய குமாரனின் தெய்வீக பரலோக தொடக்கம். இந்த 31வது வசனம் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொன்ன. அதுல
நமக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கும் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து செமிகோலன் இருக்கும். அதுல பாருங்க, he who comes from above is above all. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளே பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். He who is of the earth belongs to the earth, speaks in an earthly way. He who comes from heaven is above all. உன்னதம். இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே யோவான் 3வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் பார்த்தோம். அங்க இயேசுவானவர் நிக்கோதேமுட்ட சொன்னது, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ, அன்லெஸ் ஒன் இஸ் born again. மறுபடின்ற வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ற அதே வார்த்தை, கிரேக்க வார்த்தை அனோதென். அதுக்கு இன்னொரு மீனிங் உன்னதத்திலிருந்து, பரத்திலிருந்து. சோ நம்ம எப்படி சொல்லலாம், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், ஒருவன் பரலோகத்திலிருந்து பிறக்காவிட்டால், உன்னதத்திலிருந்து பிறக்காவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவனுக்கு அந்த ஆத்ம உயிரை கொடுக்க வேண்டும், பிறக்க வேண்டும். அதுதான் இயேசுவானவர் சொன்னார். அதே வார்த்தை இங்க உன்னதம், பரலோகம், உன்னதத்திலிருந்து வந்தவர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஏற்கனவே இயேசுவானவர் சொன்னது. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த யோவான், இதை எழுதின அப்போஸ்தலனான யோவான், இந்த வசனம், இந்த முதல் வாக்கியம், அது ஏற்கனவே இயேசுவானவர் சொன்னதை மீண்டும் குறிப்பிடுகிறார். இந்த அப்போஸ்தலனான யோவான், இந்த சுவிசேஷம் பல வருஷங்கள் இயேசுவானவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் உன்னதத்துக்கு போன பிறகு எழுதின ஒரு சுவிசேஷம். இந்த யோவான் இயேசுவானவரோட கூட இருந்து அவர் சொல்வதை கேட்டு இந்த வாக்கியத்தை எழுதினார். இயேசுவானவர் யோவான் 8:23 பாத்தீங்கன்னா அவர் சொல்றது, அவருடைய எதிரிகள் இடத்துல, இந்த யூதர்கள் இடத்துல, யூ ஆர் ஃப்ரம் பிலோ, ஐ எம் ஃப்ரம் அபவ், ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொன்னாரு. நான் உன்னதத்திலிருந்து வந்தவர், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல, நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள் அப்படின்னு சொன்னார். சோ இந்த யோவான் அப்போஸ்தலன் அதை கேட்டு அதை தன்னுடைய ரீடர்ஸ்க்கு திரும்பி எழுதுறார். ஏன் அதை அவர் சொல்லணும்? நான் சொன்ன மாதிரி தெய்வீக தொடக்கம்னு சொன்னேன். ஏன்னா நிறைய மக்கள், நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, முதலாவது நூற்றாண்டு நம்ம பைபிள் படிச்சிருக்கோம். அப்போ முதல் தடவையா கேட்கிற ஒவ்வொரு மனுஷியும் இயேசுவானவரை குறித்து என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இவர் பெத்லஹேம்ல தான் பிறந்தார், அவர் ஒரு மனுஷன் நம்மள மாதிரி, அவருடைய அம்மா அப்பா யோசேப்பும் மரியாளும், அவர் நாசரேத் ஊரில் வளர்ந்தார், இது எல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால இவர் கிறிஸ்து கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய தொடக்கம் பெத்லஹேமிலேயோ நாசரேத் ஊர்லயோ இல்ல, இவருடைய தொடக்கம் எங்க? பரலோகத்துல, உன்னதத்திலிருந்து வந்தார். உன்னதத்துல பிறக்கவில்லை, உன்னதத்துல ஏற்கனவே இருந்தார், அங்கிருந்து வந்தார். அதான் அவர் சொல்றார் முதலாவது. அடுத்தது பாருங்க, கான்ட்ராஸ்ட் பண்றார் 2வது வாக்கியத்துல, முரண்பாடு. அவர் உன்னதத்திலிருந்து வந்தார், இயேசுவானவர் குமாரன். ஆனா மனுஷராகிய நாம் எப்படி யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து மரித்தானோ, அதே மாதிரி பூமியிலிருந்து உண்டானவர்கள் நாம் தாயின் கர்ப்பத்தில் இந்த பூமியில் உண்டானவர்கள். நம்மளுடைய தொடக்கம் இந்த பூமியில. அதனால ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பூமியிலிருந்து உண்டாகி அவனுக்கு அந்த பூமியின் தன்மை இருக்குது, ஜஸ்ட் அ மேன். நம்ம வந்து மனுஷங்களா இருக்கிறதுனால மனுஷ தன்மையுடன் வாழுகிறோம். அந்த மனுஷ தன்மையில இன்க்ளூடட் என்னது? நம்முடைய பாவ சுபாவம். அதனால என்ன ஆச்சு பாருங்க, பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளே பேசுகிறான். அதுதான் பவுல் வந்து கொலாசியர் 3:2 சொல்றாரு இல்லையா, மேலானதை நாடுங்கள், பூமிக்கு அடுத்தவைகளை நாடாதீர்கள் ஏன் சொல்றாரு? ஏன்னா நம்ம பூமியிலிருந்து உண்டானவர்கள். நம்ம நேச்சுரல் கண்டிஷன், இயற்கை தன்மை என்னது? இந்த உலகத்தை பத்தியே யோசிக்கிறது. கவலைகள், அதாவது the pleasures, right? The small pleasures, the simple things, சிற்றின்பங்கள்,
திங்ஸ் லைக் தட். எல்லாமே இந்த பூமியில என்ன இருக்கோ அதுதான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நம்மளே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு தடவை நம்ம மேலான காரியங்களை பற்றி நினைத்து இருக்கிறோம். ஒரு நாள்லயே எடுத்துக்கோங்களேன், எத்தனை தடவை நாம் தேவனை பற்றி, தேவனுடைய காரியங்கள், மேலான காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள் இதை பத்தி நினைக்கிறோம், பேசுகிறோம், செய்கிறோம். ஏன்னா நம்ம இந்த பூமியிலிருந்து உண்டானதால் அந்த நேச்சுரல் ஸ்டேட், பூமியின் தன்மை நமக்கு இருக்குது. அதனால என்னாச்சு, நம்ம கான்வர்சேஷன் ஃபுல்லா இட் இஸ் ஆல் அபவுட் திஸ் வேர்ல்ட். ரைட்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன, நான் என்ன இந்த இதை பண்ணும், அதை பண்ணும். நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்முடைய தாட், நம்முடைய ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் எதுக்கு இருக்கணும்? தேவனுடைய காரியங்களுக்கு. அதான் அவர் கான்ட்ராஸ்ட் பண்றாரு, பண்ணி சொல்றார். பூமியிலிருந்து உண்டானவன் பூமி தன்மையில இருந்து பூமிக்கு அடுத்தவைகளே பேசிக்கிறான். He who is of the earth belongs to the earth and speaks in an earthly way. இப்ப திரும்பி அவர் ரிப்பீட் பண்ண போறார் ஒண்ணு, 3வது ஸ்டேட்மெண்ட் இந்த வசனத்துல. He who comes from heaven is above all. பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். நீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொன்னது உன்னதத்திலிருந்துன்னு சொன்னார் இல்லையா? அபவ். இப்ப பாருங்க, அதே அவர் ரிப்பீட் பண்றாரு, அதாவது ரீஇட்டரேட் பண்றாரு, தெளிவுபடுத்துகிறார், வலியுறுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, இப்ப அபவ் சொல்ல, உன்னதம் சொல்ல, இப்ப என்ன சொல்றாரு, பரலோகம்னு சொல்றாரு. இவர் வானத்துல இருந்து வரல, இவர் பரலோகத்திலிருந்து வந்தார். உங்களுக்கு புரியலன்னா பரலோகத்துல இருந்து வந்தாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பரலோகத்துல இருந்து வரார். அவர் பெத்லஹேம்லயோ நாசரேத்துலயோ மற்ற எந்த ஊர்ல இருந்து அவர் பிறந்து அங்கே இருந்து அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவர் எங்க வாழ்க்கை ஆரம்பித்தார்ன்றது அவர் சொல்றார். அவர் ஏற்கனவே இருந்தவர். மனுஷனாக அவர் அவதரித்ததுதான் இந்த பெத்லஹேம்ல, இந்த மேரிஸ் வூம்ல, அதாவது இந்த மரியாளுடைய கற்பத்துல இருந்து ஒரு மனுஷனாக தான் ஆரம்பிச்சார். அவர் மாம்சத்திலே தேவன். அவர் தேவனா எப்பொழுதுமே இருந்தார். அவருக்கு தொடக்கம் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. there is no starting and ending for God. birth date கிடையாது. God doesn't die. சோ அத சொல்றாரு அவர். பரலோகத்துல இருந்து வந்தாருங்க. பரலோகத்திலிருந்து வரணும்னா ஒரே ஒருத்தர் தான் அது மாதிரி வரும்னா தேவன் மட்டும்தான். அதான் அவர் குறிப்பிடுகிறார். அதனாலதான் இயேசுவானவரும் பாருங்க 3வது அதிகாரத்திலே நிக்கோதேமுட்ட என்ன சொன்னார்னு பாருங்க, 12-13வது வசனத்துல. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. No one has ascended into heaven except he who descended from heaven. பரலோகத்திலிருந்து இறங்கினார். இதெல்லாம் யோவான் எதுக்கு சொல்றார்? ஏன்னா அவர் கூட இருந்தார். இயேசுவானவர் நிக்கோதேமுட்ட பேசினதை கேட்டார். கேட்டு அதை பல வருஷங்கள், ஆல்மோஸ்ட் 20, 30, 40 இயர்ஸ் கழிச்சு அவர் எழுதுறப்போ அதை வாசிக்கிற ஒவ்வொருத்தரும், கேட்கிற ஒவ்வொருத்தரும் அதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி எழுதி சொல்றார். திருப்பி அவர் பரலோகத்துல இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றார், தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா தப்பான எண்ணத்தை அந்த யூத மக்களும் அப்பயும் சரி இப்பயும் சரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த இயேசுவானவர் அவர் நல்ல மனுஷங்க, அவர் நல்ல ஒரு போதகர், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர், ஈவன் யூதர்கள் கூட, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேவேலின் யூதர்கள் கூட இஸ்ரேல்ல இன்னைக்கும் நினைச்சுக்கிறாங்க. ஆமாங்க, இயேசு இருந்தார், யாரும் அதை டினை பண்ணல, அவர் இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா இயேசுவானவர் தேவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இந்த யோவான் பக்கத்திலே இருந்து கேட்டு தெளிவுபடுத்துகிறார். இதுதான் நம்ம பார்க்கிறோம். இங்க யோவான் இதை எழுதுகிறார். யோவான் எழுதுனது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிக்கோதேமுட்டை கேட்ட உரையாடலை வச்சு. இன்னொரு இடத்துலயும் இயேசுவானவர் இதையே சொன்னார். அது பாருங்க, யோவான் 6வது அதிகாரத்துல பாருங்க, அவர் எழுதுறார். யோவான் 6:33, 38, 51. யோவான் 6வது அதிகாரம் 33,
அதுல பாருங்க, இயேசுவானவர் சொல்றார், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். சோ வானத்திலிருந்து இறங்குது. இப்ப பாருங்க 38ல அந்த அந்த அப்பம் என்ன? 38ல என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கினேன். இப்ப இன்னும் தெளிவுபடுத்துற இல்லையா? வானத்தில் இறங்கினது ஒரு அப்பம். அப்ப மக்கள் வந்து இப்ப நம்மலாம் கேட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம்னா, என்ன இவர் சொல்றாரு? மன்னாவை சொல்றாரா? பழைய ஏற்பாட்டுல மன்னா மேலிருந்து வந்ததே, ரைட்? இஸ்ரவேலர்களுக்கு அதை சொல்றாரா? அதை குறிப்பிடுகிறாரா? அதை சாப்பிடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்களே. அவர் சொல்றாரு அந்த அப்பம் 38ல, அந்த அப்பம் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சாப்பிடுறது பிசிக்கல் ஃபுட் கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கினேன். இப்ப அந்த அப்பம் யாரு? இயேசுவானவர்னு சொல்றாரு. இப்ப 51ல பாருங்க, 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். வானத்திலிருந்து இறங்கினார், பரலோகத்திலிருந்து வந்தார், உன்னதத்திலிருந்து வந்தார். இத யோவான் கேட்டார், கேட்டு திரும்பி நமக்காக எழுதுகிறார். ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இஸ் நாட் திஸ் ஜீ, இதுல பாத்தீங்கன்னா சாரி 33ல பாத்தீங்கன்னா, for the bread of God is he who comes down from heaven. I have come down from heaven. I am the living bread that came down from heaven. ஸோ பரலோகத்திலிருந்து வந்தார். அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை கேட்ட மக்கள் நம்ம இன்னைக்கு ஏத்துக்கிறோம். ஆனா அப்ப கேட்ட மக்களும் இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க. அவங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, இதான் 42ல பாருங்க, 42வது வசனத்துல, யோவான் 6வது அதிகாரம் 42, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். பாத்தீங்களா அவங்க ரெஸ்பான்ஸ்? இந்த மாதிரி மக்களுக்கு தான் தெளிவுபடுத்துகிறார் இந்த யோவான். இயேசுவானவர் இருந்தப்பயே இதை சொன்னாங்க, அவர் காது கேட்கும்படியே சொன்னாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க அவங்க? இயேசுவானவர் வந்து பொய் சொல்றார், இன்டிரெக்டா அதான் சொல்றாங்க. இவர் அப்பா தான் தெரியுமே நமக்கு, இவங்க அம்மா தான் தெரியுமே, இவர் எங்க வளர்ந்தாருன்னு எனக்கு தெரியுமே, அதை எப்படி இவர் சொல்ல முடியும் வானத்திலிருந்து இறங்கினேன்னு சொல்றாங்க, அக்யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு தான் யோவான் தெளிவுபடுத்துகிறார், இவர் நம்மள மாதிரி இல்லை, பூமியிலிருந்து உண்டானவர் இல்லை, அவர் உன்னதத்திலிருந்து, வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வந்தவர். அதனால என்னாச்சு? அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவாக இருப்பவர், இயேசு மனிதனாக அவதரித்த தேவன்னு சொல்றார். அதுதான் நம்ம வந்து அந்த பாடல்ல கூட சொன்னோம், மெய்யான தெய்வ மனிதர், எல்லாருக்கும் உன்னதர், கர்த்தாதி கர்த்தர், அதுக்கப்புறம் மெய்யான தெய்வ மனிதர். He is God in flesh. அதனால்தான் நீ வாழ்க்கை இயேசுவேன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இததான் இங்க யோவான் வந்து ப்ரூவ் பண்றார். அவர் மாம்சத்துல வந்த மெய்யான தெய்வ மனிதர் அப்படின்னு சொல்றார். அதனால இவர் மேல இயேசு பரலோகத்திலிருந்து வந்ததால் அவர் திரும்பி ரிப்பீட் பண்றது என்ன? அந்த 3rd ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இததான் ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா? எல்லாரிலும் மேலானவர், எல்லாரிலும் மேலானவர், எல்லார் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த மேலானவர்னு சொல்றது உயரத்துல இருப்பது இல்ல, வானத்துல இருந்து வந்தாரே அதனால மேல இருக்கார் அப்படின்றது இல்ல. இட்ஸ் அபவுட் ரூலிங். ஹி இஸ் ஓவர் ஆல். எல்லார் மேலும் இருப்பவர், எல்லார் மீதும் இருப்பவர். இட்ஸ் அபவுட் அத்தாரிட்டி, ரூல். அவர் ஆளுகை செய்கிறார். சோ அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், உயர்வானவர், ஒப்பற்றவர், உன்னதர். ஆனா மனுஷராகிய நம்மளோ பூமியிலிருந்து உண்டானவர்கள். அப்படின்னா என்னது? நம்ம கீழானவர்கள், இயேசுவானவருக்கு கீழானவர்கள், நம்ம தாழ்வானவர்கள், சாதாரணமான மக்கள்.